ஜெர்மனியில் தற்போதைய சூழலில் 85% குடும்பங்களில் கணவன் மனைவி இருவரும் பணிபுரிகின்றனர். 2010ஆம் ஆண்டு 71% இருந்த இந்த எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் திருமணமான தம்பதிகளுக்கு வழங்கப்படும் கூட்டு வரி விதிப்பு முறை தற்போதைய காலத்திற்கு பொருந்தாத ஒன்றாக மாறிவிட்டது. இது அரசுக்கு ஆண்டுக்கு 25 பில்லியன் யூரோ இழப்பை ஏற்படுத்துவதாக விமர்சிக்கப்படுகிறது. இந்த வரி சலுகையின் பலன் அதிக வருமானம் ஈட்டும் மற்றும் வருமான வேறுபாடு அதிகமுள்ள தம்பதிகளுக்கே அதிகம் கிடைக்கிறது. ஒரே மாதிரியான வருமானம் ஈட்டும் தம்பதிகளுக்கு இதில் பெரிய பலன் இல்லை. மேலும் தனி பெற்றோர்களுக்கோ அல்லது திருமணமாகாத தம்பதிகளுக்கோ இந்த சலுகை கிடைப்பதில்லை. இந்த சலுகை பெறும் பாதிக்கும் மேற்பட்டோருக்கு வரி விலக்குக்கு தகுதியான குழந்தைகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டு வரி விதிப்பு முறை காகித அளவில் பாலின பாகுபாடற்றதாக தெரிந்தாலும் நடைமுறையில் பெண்களையே அதிகம் பாதிக்கிறது. பராமரிப்பு பணிகள் பெண்கள் அதிகம் கவனிப்பதாலும் பகுதி நேர பணிகளில் ஈடுபடுவதாலும் அவர்களின் வருமானம் குறைவாகவே உள்ளது. இந்த வரிமுறை பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அவர்களை சார்ந்து இருக்க செய்வதையே ஊக்குவிக்கிறது. இந்த வரிமுறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் முன்மொழியப்படும் சில மாற்றங்கள் அதிக வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கே சாதகமாக அமையும் என்பதால் அவற்றை செயல்படுத்துவதில் சிக்கல் உள்ளது. வரி சலுகையை அதிகரிப்பதன் மூலம் வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியாது, மாறாக அது மேலும் அதிகரிக்கும். இதற்கு மாற்றாக ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட வரி செலுத்துவோராக கருதப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாஷா முல்லர் பரிந்துரைக்கின்றார். அடிப்படை வரி விலக்கின் பயன்படுத்தப்படாத பகுதியை துணையின் பெயருக்கு மாற்றும் வசதியை ஏற்படுத்த முடியும். வருமான வேறுபாடுகளால் கிடைக்கும் வரி சலுகைகளை படிப்படியாக குறைத்து குறைந்த வருமானம் கொண்ட தம்பதிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இந்த சீர்திருத்தத்தின் மூலம் கிடைக்கும் கூடுதல் நிதி குழந்தைகளுக்கான உதவித்தொகையை அதிகரிக்கவும் தரமான குழந்தை பராமரிப்பு வசதிகளை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்பட வேண்டும். இதுவே அனைத்து குடும்பங்களுக்கும் சமமான பலனை வழங்கும். குடும்பம் மற்றும் பணியிடத்திற்கிடையிலான சமநிலையை உருவாக்கி பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய இதுவே சிறந்த வழியாகும்.